ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார், ஜென் துறவி. அவரை சந்திக்கிறதுக்காக அந்நிய தேசத்திலிருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பாரசீகம் அப்படிங்கிற ஒரு நாட்டைச் சேர்ந்த ஒரு பாடகர். அவர் இசை கச்சேரிகள் எல்லாத்தையும் நடத்தக்கூடியவர். அந்த ஜென் துறவி இருக்கக்கூடிய அந்த ஊரில் தன்னுடைய இசை கச்சேரியை நடத்த போகிறதாகவும் அதுக்கு அந்த ஜென் துறவி வரணும் அப்படின்னு அன்பு கட்டளை விட்டார். அந்த ஜென் துறவி நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாடகருக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த ஊரில் உள்ள மற்ற மக்களுக்கும் தன்னுடைய இசை கச்சேரிக்கான அழைப்பை கொடுத்தார். எல்லாரும் கண்டிப்பாக வர்றதா சொன்னாங்க. அதனால் அந்த பாடகருக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த கச்சேரிக்கான நாள் வந்தது. எல்லாரும் வந்தாங்க. ஜென் துறவி முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்தார். அந்த கச்சேரி துவங்குச்சு. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. கச்சேரி பாடுறது பாரசீக மொழியில் தன்னுடைய பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தார். அந்த மக்கள் யாருக்கும் ஒன்றுமே புரியலை. அந்த கச்சேரியை கேட்குறதா இல்லை அங்கேருந்து போகிறதா அப்படின்னு ஒரே குழப்பம், ஒரே யோசனையாக இருந்தது. இருந்தாலும் அந்த கச்சேரியை முழுமையாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு ஆள் நம்ம ஜென் துறவி தான். அவ்வப்போது ஆகா அருமை அருமை அப்படின்னு அந்த கச்சேரி நடத்துகிறவங்க எல்லாத்தையும் புகழ்ந்து தள்ளுவார், பாராட்டுவார். அவ்வப்போது குட்டி நடனம் கூட ஆடினார், கை தட்டுவார். அந்த ஜென் துறவி முழு மனதோட அந்த கச்சேரியை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருந்தார். இதை எல்லாரும், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தார். இவர்னால எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கச்சேரி முடிஞ்சது. ஒருத்தர் அந்த ஜென் துறவியை போய் நேரடியாக சந்தித்து, உங்களுக்கு பாரசீக மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியாது அப்படின்னு அந்த துறவி பதில் சொன்னார். உங்களுக்கு இந்த மொழி தெரியாது, இருந்தாலும் எப்படி இந்த பாட்டை நீங்கள் உன்னிப்பாக மகிழ்ச்சியாக கேட்டு ரசிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டார். தெரியாது, அதனால தான் முடிஞ்சது அப்படின்னு பதில் சொன்னார். அவருக்கு சரியாக புரியல. அதனால் ஜென் துறவி விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். அறிவை பயன்படுத்தும் போது நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்கிறது கஷ்டம். அதே சமயத்தில் மனசை பயன்படுத்தினால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிற தன்னுடைய விளக்கத்தை கூறினார். எப்போதுமே மனதை பயன்படுத்தும் போது மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதுதான் தத்துவம். நம்ம ஊரில் ஒரு பாடகர் இருந்தார். அவரும் நல்ல புகழ்பெற்ற பாடகர் தான். அவருக்கு பல ரசிகர்களும் உண்டு. அவர் ஒரு சமயம் நல்லா பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல், பாட்டை நிறுத்து அப்படின்னு வந்தது. ஏன் அப்படின்னு பதிலுக்கு இவர் கேட்டார். நீ சீக்கிரம் குளிச்சு முடிச்சுட்டு கிளம்புனா தான் நான் அடுத்து குளிக்க போக முடியும், ஆபீஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு அவருடைய அப்பா பதில் சொன்னார். அந்த பாடகரும் சரின்னு கேட்டுட்டு வெளியே வந்தார்.